அதிகமா நல்லவங்க இல்லை உலகத்துல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வீடு கட்டுறதுனால சரிவு வரலாம், இல்லை ஆண்டோருடைய வருகை காலமா இருக்கலாம். வணக்கம். நம்ம எல்லாரும் இப்ப நிறைய விஷயங்களை கடந்து வரோம். அதுல டிசாஸ்டர்ஸ் அப்படின்றது ஒண்ணு. இப்ப வயநாடு லேண்ட்ஸ்லைடா இருக்கட்டும், இல்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல நடந்த கிளவுட் பர்ஸ்டா இருக்கட்டும், இல்ல நீல்கிரிஸ்ல வீடுகள் புதைந்து போனதா இருக்கட்டும், இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் ஃப்ரீக்வெண்டா இப்ப நடந்துதான் வருது. இப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசாஸ்டர்ஸ்க்கான சொல்யூஷனோ இல்ல ரெமிடியோ கிடையாது. நிறைய விஷயங்களை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் இல்ல எப்பல இருந்து யூஸ் பண்றோம் அப்படின்றது கேட்டா நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு கேட்டா நம்மளால அதை சொல்ல முடியாது. நிறைய டெக்னாலஜிஸ் இந்த நேச்சருக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வயநாடு லேண்ட்ஸ்லைட் இந்த நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதுல நிறைய பேரோட உயிர் இழந்தாங்க, நிறைய பேரோட உடைமை போச்சு, ஆசாசையா கட்டின வீடுகள் எல்லாமே போயிடுச்சு. இப்ப இதுக்கான காரணம் அப்படின்றத பார்த்தா ஒரு பர்சனுக்கும் ஒரு மாதிரியான காரணங்கள் இதனாலதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வில்லேஜ் சைட்ல இருக்கிற இல்லைன்னா ஒரு லேமேன் கிட்ட போய் இதை பத்தி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு கடவுளோட செயல், நம்ம கொடுத்ததுக்கான பிரதிபலனா இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே ஒரு எஜுகேட்டட் பர்சன் கிட்ட போய் இதை பத்தி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வயநாடு அப்படின்றது லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா, ஸோ இதனாலதான் இங்க லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்பவே தெரியுது ஒருத்தவங்களோட பார்வையில அதோட லேண்ட்ஸ்லைட் அப்படின்றது மாறுபடுது அப்படின்றது. இப்ப எயின்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு அறிவியல் இல்லாத மதம் அப்படின்றத நொண்டினும், மதம் இல்லாத அறிவியல் குருடுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கவே நமக்கு தெரியுது ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்கவுங்கள பொறுத்ததுதான். என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுபடுது. இப்ப என்னோட ஒப்பீனியன் இதுல சொல்லணும் அப்படின்னா, வயநாடு அப்படின்றது லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா தான், நான் இதை ஒத்துக்கிறேன். ஆனா இது இவ்வளோ எஃபெக்டிவா நடந்திருக்கணுமா அப்படின்றது கேட்டா இது மனுஷங்கள் தூண்டினதுதான் சொல்லுவேன். மனுஷன் ஒருத்தையா ட்ரிகர் பண்றான், அது அதோட எஃபெக்ட் பெருசா தெரியுது. இப்ப இங்க ஒருத்தரோட ஒப்பீனியன் இங்க மாறுபடுது. இத நான் சொல்றதை விட ஒரு 4 பேர்த்துக்கிட்ட கேட்டா அவங்களோட ஒப்பீனியன் இங்க உங்களுக்கு கண்கூடா தெரியும். அந்த வீடியோ கிளிப்ஸை இங்க நான் இணைக்கிறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. காரணம் அதிகமா நல்லவங்க இல்லை உலகத்துல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வேற என்ன ரீசன்ஸா இருக்கலாம்னு? வேற என்ன ரீசன்? இயற்கை பேரிடர்கள்லாம் வருதுல, அது எதனால வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் மலை தேசத்துல வீடு கட்டுறதுனால சரிவு வரலாம், இல்ல ஆண்டோருடைய வருகை காலமா இருக்கலாம், அதனால வரலாம். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆமா, மலை தேசத்துல வீடு கட்டுறாங்க, அதனால சரிவு மண்ணு கரைஞ்சி கூட அது இதுவாகும், மழையினால கரைஞ்சி வீடுங்க சேதமாகலாம், இல்ல ஆண்டோடைய வருகை காலமா கூட இருக்கலாம். என்னுடைய கோரிக்கை அதுதான். வயநாடு அப்படின்ற ஒரு இடம் நிறைய பேருக்கு நிறைய விதத்துல தெரிய வந்திருக்கலாம். எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். நிறைய பேரு சம்மர் ஆனா ஹில் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். இப்ப மான்சூன் டூரிசம் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்மளோட தேவைக்காக அந்த இடத்த நிறைய விதத்துல நம்ம மாடிஃபை பண்றோம். இது நம்மளுக்கு ரியலைஸ் பண்றோமா அப்படின்றத பார்த்தா இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் நடக்கும் போதுதான் நிறைய விஷயங்களை நம்ம ரியலைஸ் பண்றோமே தவிர அதுக்கு முன்னாடி ரியலைஸ் பண்றது கிடையாது. சர்வேல இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் என்விரான்மெண்டல் ரிசர்ச் அண்ட் பப்ளிக் ஹெல்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயர் 1950ல இருந்து 2018க்குள்ள 65% ஆஃப் வயநாடுல இருக்கிற ஃபாரஸ்ட் கவர் டிஸப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு சர்வேவை சொல்றாங்க. இது 1950க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வயநாடுல 85% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இருந்ததாகவும் இப்ப அது டிஸப்பியர் ஆயிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த சர்வே படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணுது, நம்ம ரியலைஸ் பண்ணாமையே அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வரோம். இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், இது ஒரு லேண்ட்ஸ்லைடு அப்படின்றத பாக்குறத விட இது சோஷியல் கண்ட்ரோல் ப்ராசஸா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
சோஷியல் கண்ட்ரோல் வழியா சோஷியல் சேஞ்ச் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து நிறைய பேர் நம்புறாங்க அப்படின்றத சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இங்க வந்து சஃபர் ஆகிறது இல்ல அல்டிமேட் சஃபரார் யாருன்னு பார்த்தோம்னா மிடில் கிளாஸ் பீப்புளாவும் இருக்காங்க, இல்லைன்னா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளா தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க ஹையர் கிளாஸ் பீப்புள் பாதிப்பே அடையல அப்படின்றத நான் சொல்ல வரல. என்னதான் இருந்தாலும் அல்டிமேட் சஃபரர் அப்படின்றது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளும் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளாவும் தான் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை வந்து பார்க்கணும். இது எல்லாருமே நம்ம வந்து படிச்சிருப்போம், சின்ன வயசுல படிச்சிருப்போம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்றாரு. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிற மாதிரி இங்க நம்ம பண்ணதுக்கான சில வினைக்கான எதிர்வினையா தான் நம்ம இதை பார்க்குறோம். ஆனா இங்க சஃபர் ஆகிறது அப்படின்றத பார்த்தோம்னா இங்க பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த மாதிரி சயின்டிஸ்ட் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நிறைய பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு எர்த் கூட ஒரு லாங்குவேஜ்ல பேசுவாங்க, பூமி அதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஒரு லாங்குவேஜ்ல பேசும். அந்த மாதிரி பேசுற சமயத்துல அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்காது அப்படின்றத வந்து நிறைய பெரியவங்க கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான விஷயம் தான் இப்ப நடந்திருக்கிற வயநாடு லேண்ட்ஸ்லைட். இப்ப வயநாடு அப்படின்றது வந்துட்டு ஒரு லேண்ட்ஸ்லைட் உருவான ஒரு பகுதியா தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. நம்ம வந்துட்டு இந்த விஷயத்த நாளை பின்ன மறந்துடுவோம், கடந்து போயிடுவோம். நம்ம நிறைய விஷயங்களை கடந்து போற மாதிரி இதுவும் ஒரு கடந்து போற ஒரு விஷயமா தான் நம்ம கருதுறோம். ஆனா அங்க வாழ்ற மக்கள் வாழ்றதுக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி நாளை பின்ன இது ஒரு டார்க் டூரிசமா கூட ப்ரொமோட் ஆகலாம். யாருக்கு தெரியும், நம்ம நிறைய விஷயங்களை டூர் பண்ணி பாக்குற மாதிரி இதையும் நாளை பின்ன டூர் பண்ணி பார்க்கலாம்ல. அந்த மாதிரியான மென்டாலிட்டி தான் ஹியூமனோடது. என்னதான் இருந்தாலும் லேண்ட்ஸ்லைட் வந்து நின்றுச்சு. ஆனா மனுஷன் வந்து இயற்கைக்கு எதிரான ஆட்டத்தை ஆடிட்டே தான் இருக்கான். இது வந்துட்டு ஒரு அழிவை நோக்கி தான் நம்மளை கொண்டு போகுமே தவிர, என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் ஒரு கண்ட்ரோலோட யூஸ் பண்றது கிடையாது. அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்றோமான்றதும் கிடையாது. இப்ப இந்த உலகம் அப்படின்றது வந்து உணவு சங்கிலியால பிணைக்கப்பட்டது தான். இந்த உணவு சங்கிலியில ஒரு உயிரை சார்ந்துதான் வாழணும் அப்படின்றது உலக நியதி. ஆனா மனுஷன் என்ன பண்றான், இன்னொன்னத்தை அழிச்சு நான் வாழணும், நான் தான் சுப்ரீம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இந்த மாதிரியான நினைக்கிறது நாளை பின்ன நமக்கே அழிவா கூட போய் சேரலாம். இப்ப நம்ம இதை வந்து ஒரு ஃபேமஸ் தியரியை வந்துட்டு இங்க பார்க்கலாம். சார்லஸ் டார்வினோட ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அந்த தியரியில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு தியரியை அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுல இயற்கை சேஞ்ச் பண்ணிக்கிற போக்குல மனுஷன் போய் அதை சேஞ்ச் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கணுமே தவிர, மனுஷன் வந்துட்டு இயற்கையை சேஞ்ச் பண்ண பார்த்தா நமக்கு அழிவு தான் மிஞ்சும். இந்த இடத்துல என்னோட ஒப்பீனியனை நான் வந்து பகிர்ந்திருக்கேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.